ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சுவையான மீன் குழம்பு தாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு நம்ம பார்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி இந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். 2 தக்காளி, எண்ணெய், கடுகு உளுந்தம்பருப்பு, வெந்தயம், சோம்பு, ஒரு 1/2 கப் துருவின தேங்காய். இது ரெண்டையும் நாம் அரைச்சி சேர்த்துக்க போகிறோம். ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை தண்ணியில் இந்த மாதிரி ஊற போட்டிருக்கிறேன். கருவேப்பிலை, ஒரு 6-7 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். நீங்கள் காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். 1 கிலோ ஃபிஷ் இந்த மாதிரி நல்லா கல் உப்பு போட்டு 3-4 டைம் வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் 3-4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நாம் இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். இது பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் நாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு இதில் 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா இதில் ஒரு ஆனியன் நறுக்கி வச்சதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இந்த ஆனியன் வதங்கிறதுக்காக இதில் ஒரு டீஸ்பூன் நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சால்ட்டு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நாம் நறுக்கி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். ஸோ வதங்கினதுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சுருந்த மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரம் குறைவாக சேர்த்துக்கணும் அப்படின்னா இதிலேருந்து காரம் நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. மசாலா போட்டு இதில் நல்லா கிளறி விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் கிளறி விடுங்க, இல்லைன்னா கருகிடும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் கல் உப்பு சேர்த்துருக்குறேன். கல் உப்பு சேர்த்தா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைமில் நீங்கள் காரம் உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு கொதிக்கிற அளவுக்கு இதை ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடலாம். நாம் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். துருவி வச்சுருந்த தேங்காயை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து ரெண்டையும் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்திருக்குது.
இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் லைட்டாக. இந்த டைமில் நாம் அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இன்னும் உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் நல்ல திக்னஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணி அரைச்சி சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நீங்கள் காரம் உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். இது ஒரு 15 மினிட்ஸ் வந்து கொதிச்சா போதும். இந்த மாதிரி நல்லா கொதி வரட்டும். இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா நாம் மீனெல்லாம் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் மீன் சேருங்க. ரொம்ப கொதிச்சுதுன்னா மீனெல்லாம் உடஞ்சி போயிடும். இதை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். இந்த டைமில் நம்ம கிளறக்கூடாது. ஸோ அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு ஃபிஷ் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. பாருங்கள் நல்லா கொதி வந்திருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன் குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.